பொதுவென்று பேர். இன்ப தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் இளமைக்கு பால். ஆ ஆ ஆ தமிழெங்கள் இளமைக்கு பால். என்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயருக்கு வாள். இன்ப தமிழெங்கள் வசதிக்கு சுட தந்த தேன். தமிழெங்கள் உயருக்கு வாள். இன்ப தமிழெங்கள் வசதிக்கு சுட தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழெங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழெங்கள் வளமிக்கு உளமுற்ற தேன். தமிழெங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழெங்கள் வளமிக்கு உளமுற்ற தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அடுத்தபடியாக திரு கவிஞர் வாலிதாசன் அவர்கள். இவர் தமிழ்துறை பச்சையப்பன் கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் இவர் 6 நூல்கள் எழுதியுள்ளார். அதில் கைக்குட்டை காகிதங்கள், மீசை முறுக்கிய காடு, பச்சையப்பன் கல்லூரி பைத்தியக்காரன் ஒப்புதல் வாக்குமூலம் என பல நூல்களை எழுதியுள்ளார். இவரை ஹலோ சிட்டியின் சார்பாக வரவேற்பு உரை வழங்குமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ சிட்டி தொலைக்காட்சிற்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பு கவியரங்கம் மற்றும் கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹலோ சிட்டி தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தமிழகத்தின் பிரபல எழுத்தாளரும் கவிஞருமான தேவிச்சந்திரா என்கிற சந்திராவதி அம்மையார் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு அவர்களை வருக வருக என சிட்டி தொலைக்காட்சி சார்பாக வரவேற்கிறோம். மேலும் கருத்தரங்கில் சிறந்ததொரு கருத்தை பதிவு செய்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஹலோ சிட்டி தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். மேலும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு கவியரங்கில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை தங்களது அக்கினி சொற்களால் எடுத்து
கவிபாட இருக்கக்கூடிய கவிஞர்களை எனது இருகரம் கூப்பி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kattupakam. This program அடுத்தபடியாக பேச வருபவர் வீரட் செல்வி. இவர்கள் சமூக வளர்ச்சிக்கு தேவையானது கல்வியா என்ற தலைப்பில் பேச வருகிறார். வீரட் செல்வியை கரகோசையுடன் அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பலத்த கரகோசை கொடுக்குறோம் வீர செல்விக்கு. தமிழுக்காய் தலைவணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உடல் ஆகட்டும் உரம். அன்னை தமிழுக்கு வணக்கம், அன்பானவர்களுக்கு வணக்கம். தலைப்பு: சமூக வளர்ச்சிக்கு தேவையானது எது? சமூக வளர்ச்சிக்கு தேவையானது எது என்ற விவாதத்திற்குள் செல்வதற்கு முன், சமூகம் என்றால் என்ன, சமூக வளர்ச்சி என்றால் என்ன என்ற விவாதத்திற்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். சமூகம் என்றால் என்ன? சமூகம் என்பது தனி நபர் அல்ல. சமூகம் என்பது மக்கள் குழு. 100, 200, 1000, மில்லியன், பில்லியன் கணக்கில் கூட மக்கள் குழுவாக இணைந்திருக்கலாம். ஏதோ ஒரு தொழில் சார்ந்தோ, ஒரு மொழி சார்ந்தோ, ஒரு மதம் சார்ந்தோ, ஒரு இனம் சார்ந்தோ இணைந்திருக்கக்கூடிய மக்கள் குழுவை தான் நாம் சமூகம் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் சமூக வளர்ச்சி என்பது ஒரு தனி நபருடைய வளர்ச்சியை குறிப்பதல்ல. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வளர்ச்சி அடைவதை தான் நாம் சமூக வளர்ச்சி என்று சொல்கிறோம். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கு அவசியமாக இருப்பது கல்வி ஒன்று மட்டுமே. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கல்வி கற்றவர்களாக இருந்தால் அந்த சமூகம் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்ததாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறளிலே ஒரு துணைக்கால் கூட இல்லாமல் இருப்பதை நம்மால் காண முடியும். கல்வி கற்றவனுக்கு தன் காலே போதும், துணைக்கால் தேவையில்லை என்பது இந்த திருக்குறள் மூலம் நமக்கு தெரிகிறது. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கல்வி கற்று இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியராக திகழ்ந்தவர் சாவித்ரிபாய் அம்மா அவர்கள். அவர் பெண் சமூகம் அடுத்த தலைமுறையில் வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது கல்வி ஒன்றை மட்டும்தான். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியன் அவர்கள் சும்மாவா சொல்லிவிட்டு சென்றார். சாவித்ரிபாய் பூலே அவர்களும் அவருடைய கணவரும் சேர்ந்து 1847ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்காக ஒரு பள்ளியை திறந்தனர். அதன் பிறகு 1848ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக பெண் குழந்தைகளுக்கான ஒரு தனியான பள்ளியை உருவாக்கினார்கள். சாவித்ரிபாய் பூலே கற்ற கல்வி பெண் சமூகம் அடுத்த தலைமுறையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான ஒரு பாதையையும் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய திறனையும் சாவித்ரிபாய் பூலே அம்மா அவர்களுக்கு கொடுத்திருந்தது. அவர் உருவாக்கிய பள்ளியில் அவரே ஆசிரியராக பணியாற்றினார். அவர் அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் போது தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு அவர் கல்வி கற்பிப்பதை ஏராளமான மக்கள் எதிர்த்தனர். அவர் பள்ளிக்கு செல்லும் போது அவர் மீது சேற்றையும் சாணத்தையும் மண்ணையும் மாறி மாறி வீசுவார்களாம். இதற்காக நான் என்ன செய்வது என்று அவருடைய கணவரிடம் கேட்கும் போது அவர் சொன்னது, பழைய ஆடையை அணிந்து கொண்டு போ, அங்கு சென்று புதிய ஆடையை அணிந்து கொள் என்று. அவரும் அதையே கடைபிடித்தார். பள்ளிக்கு செல்லும் போது தினமும் 2 புடவையோடு தான் செல்வாராம். இவ்வாறு அத்தனை துன்பங்களையும் தாண்டி பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஏன் அவர் நினைத்தார்? பெண் சமூகம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய அடிப்படை காரணமாக இருப்பது கல்வி என்று அவர் கருதினால் மட்டுமே. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, பொய்யிலே கார்படி புரட்டிலே முக்கார்படி
உலகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி? தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகுமென்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிறார் பாரதிதாசன். கல்வி ஒரு புத்தகம் போதும் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் நிலையே மாற்றுவதற்கு. இதற்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து பின்னாளில் அமெரிக்காவின் அதிபராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவருடைய கல்விதான் காரணம். அவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய பிறகுதான் கருப்பினத்தை சேர்ந்தவர்களும் வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற ஆரம்பித்தார்கள். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இந்த உலகத்திலேயே அனைத்தையும் விட மிகவும் பிடித்தது படிப்பது, படிப்பது மற்றும் படிப்பது. புத்தகம் எந்த மூலையில் இருந்தாலும், அது 30 மைல் தூரமாக இருந்தாலும் சரி, 50 மைல் தூரமாக இருந்தாலும் சரி, நடந்தே சென்று அந்த புத்தகத்தை படித்து விடுவாராம். அப்படி அவர் படித்த புத்தகத்தில் ஒன்றுதான் வாஷிங்டனின் வாழ்க்கை. அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அவருக்கு குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதன் பிறகுதான் அவருடைய கனவு நினைவாகி குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகுதான் கருப்பின மக்கள் அடிமையாக வாழ்ந்ததிலிருந்து விடுதலையை நோக்கி முன்னேற ஆரம்பித்தார்கள். கல்வி என்பது அனைத்தையும் மாற்றும் சக்தி வாய்ந்தது. எனவே சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையானது கல்வியே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான கருத்துக்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அருமையான கருத்துக்களை பதிவு செய்த மாணவி அவர்களுக்கு எமது மனங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். என்னோடு அவர் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது பலமுறை நான் அழைத்தேன். அவருக்கு எப்படி வாழ்த்து சொல்கிறது? உண்மைமா, ரொம்ப அருமை. அலோசிட்டி தொலைக்காட்சி பெருமையை சேர்த்திருக்கிறார். இன்னும் பல மாணவிகள் இதுபோல் வந்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அருமை அருமை. நன்றி வீரசெல்வி அவர்களுக்கு. அடுத்தபடியாக இவர் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் கல்லூரியில் சட்டம் பயின்று வருகிறார். 2வது வருடம். திரு ஹரிஹரனை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க வாங்க. இங்கே ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கீழே இருங்க, மனக்கட்டை விட்டு கொஞ்சம் கீழே இருங்க. மனக்கட்டை எடுத்துறேன், உயரம் அதுவே சரியா இருக்கும். போடியம் இருக்கு, என்ன கை வச்சுன்னா வச்சுக்கலாம். தாய்மொழியை தமிழை துணையாக கொண்டு என் மக்களையும் உயிராக நினைக்கும் இந்த ஹலோ சிட்டி டிவிக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் கருத்தரங்கிற்குள் செல்கிறேன். சமூக வளர்ச்சிக்கு எது தேவை? சமூக வளர்ச்சிக்கு எது தேவை? சமூக வளர்ச்சிக்கு மக்கள்தான் தேவை. என்ன மக்கள்தான் தேவை என அனைவரும் யோசிப்பீர்கள். நிச்சயம் ஒரு குழுவாக இருந்தால்தான் ஒரு சமூகம் தோன்றும் என்பது உண்மைதான். அந்த சமூகத்தில் சரியான மாற்றம் இருக்கிறதா என கேட்டால் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகத்தில் சமத்துவம் வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் கூறினார், சமூகத்தில் அனைவருக்கும் சமத்துவம் வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆம், சமூகத்தில் சமத்துவம் வேண்டும். அப்போதுதான் ஒரு சமூகம் வளர்ந்த சமூகமாக கருதப்படும். அந்த வளர்ந்த சமூகம் எந்த இடத்தில் எங்கு தேவை என்பதை நாம் நிச்சயம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பெண்களுக்கு தேவை என முன்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயம் தேவை. காரணம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 17 வயது பெண்கள் வாழ்வதே கஷ்டம். ஆனால் 17 வயது பெண்ணை, மன வளர்ச்சி குன்றிய பெண்ணை பாசம் என்னும் பெயரை சொல்லி பார்த்து கொள்கிறேன் என்ற பக்குவம் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறான். பார்த்து கொள்கிறேன் என்ற பக்குவம் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறான். இவனா சமூகத்திற்கு வளர்ச்சிக்கு தேவையானவன்? சமூகத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துபவன்.
மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 ஒவ்வொருவருக்கும் உரிமையினை வழங்குகிறது. இங்கே பல பேர் கல்வி கற்றுள்ளார்கள், எத்தனை PhD வரலும் முடித்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு கல்வி இருக்கிறதா? கல்வி இல்லை. கல்வி இருக்கிறது, ஆனால் ஒரு வேலை இல்லை. வேலை இருந்தால் தானே அவர்களை சமூகத்தில் சமமானவர்களாக மதித்து ஒரு சமூகம் வளர முடியும். அது இல்லையெனில் வேலையினில் யார் மதிப்பார்கள்? அவர்கள் கற்கன் என்றே பிச்சை குடினும் கற்கன் என்று சொல்லினார்கள். ஆனால் அந்த கல்வி கற்ற பின்பும் ஒரு தமிழ் நாட்டில் ஒரு பார்வையற்றவர்கள் போராடும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வது என்பது கூட தெரியாமல் ஈவு இறக்கமின்றி நடந்து கொள்வது காவல்துறையின் பண்பாக உள்ளது. அதை ஏவி விடுவது அரசியல் கட்சிகளின் வேலையாக உள்ளது. ஆனால் இப்போதெல்லாம் மக்களை தேடி வந்தவர்கள், நாட்டிற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் பலர். ஆனால் இப்போது ஓட்டுக்காக மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள். பேசி பேசி சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மனத்தை சுத்தமாக மதிக்க கூட மாட்டேங்கிறார்கள். பணத்தை பேசி பேசி சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மனதை சுத்தமாக புரிந்து கொள்ள கூட மாட்டேங்கிறார்கள். நான் பார்வையற்றவர்களின் முதல் வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் என சொல்கிறேன். நான் உங்களின் ஒருவனாக இருந்து மட்டுமே நான் இதை பேச விரும்புகிறேன். ஆரம்ப காலகட்டம் என்பது அவர்களுக்கு இப்போது உடை நிறம் அணிந்திருப்பது எல்லாம் தெரியும், நமக்கு எனக்கும் தெரியும் ஓரளவு. ஆனால் அவர்களுக்கு என்ன அணிந்திருக்கிறோம் என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் வந்து ஒரு சமூகத்தில் படித்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே அவர்களை மதிக்க முடியும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அந்த அங்கீகாரம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் புறக்கணிக்கப்படுகின்றனர். நிச்சயம் ஒரு இடங்களில் அவர்கள் சென்று அமர்ந்திருந்தால் கூட அவர்களை மதிக்காத நிலை பல இடங்களில் உண்டு. ரோட்டில் நடந்து சென்றால் அவர்களை தொட்டு சென்று கூட்டிச் செல்வதற்கு அவர்களால் முடியவில்லை. இவ்வாறு இருந்தால் எவ்வாறு சமூகம் வளர்ச்சி அடையும்? பெண்களை பற்றி நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள், இல்லை, பெண்களின் நிலை சமூகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பார்வையற்றவர்களின், மாற்றுத்திறனாளிகளின் அந்த பெண்களின் நிலை வளர்ந்திருக்கிறதா என கேட்டால் நிச்சயம் இல்லை. இதனை பற்றி பேசுவதற்கு கூட யாரும் முன் வரவில்லை. முன்னின்று ஒன்றை பேசும்போது முழுமையாக அந்த இது மக்களிடத்தில் முழு மூச்சாக கொண்டு பெரும் வெற்றியடையும் எனதான் நான் நம்புகிறேன். என்னுடைய நூலான பார்வையற்றோர்களுக்கும் புரட்சியே அப்படி என்ற நூலில் புதுமையான புது கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன். அந்த நூலில் சிலவற்றை இங்கே உங்களிடம் கூறுகிறேன். மருத்துவத்திற்குள் சென்றால் வேணுமென நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் என மானங்கட்டத்தனமாய் கேட்கிறான். மருத்துவத்திற்குள் செல்ல வேண்டும் என நினைக்கிறான் ஒரு பார்வையற்றவன், அவனுக்கு என்ன தெரியும் என மானங்கட்டத்தனமாய் கேட்கிறான். அவனும் எழுதுவதுதான் எழுதுகிறான். இவன் எவ்வளவு படிக்கிறானோ அவ்வளவுதான் அவனும் படிக்கிறான், ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியாது என சொல்கிறார்கள். சட்டத்திற்குள் சென்றால் எவ்வாறு படிப்பான் என கேட்கிறார்கள். அவர்கள் படித்த அதே படிப்பை தான் படிக்கிறோம். அவர்கள் படிக்காத பாதிவற்றையும் முழுவதுமாய் படிக்கிறோம். ஆனால் இங்கே கேள்விகளால் துளைக்கிறார்களே தவிர அவர்கள் சரியாக துளைத்துவிட்டு சரியாக இருக்கிறார்களா என யோசிப்பதே இல்லை. முதலில் சமூக வளர்ச்சிக்கு பார்வையற்றவர்களும் மன வளர்ச்சி குன்றியவர்களும் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருமே சமூகத்திற்கு முக்கியமானவர்கள். அனைவரும் சமமென கருதினால் சுமூகமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் மன வளர்ச்சி அற்றவர்களை மனம் உள்ளவரை பார்த்து அவர்கள் வாழ்க்கை உயரும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தால் அழிக்கப்பட்ட மக்களின் மனம் அழியாமல் என்றும் அழுக்கில்லாமல் அழகாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என சொல்லி விடைபெறுகிறேன். அருமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ள ஹரிகரன். உங்களுடைய ஊர் திருச்சியா? திருச்சிங்களா? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? திருச்சி. ரொம்ப அருமையான சமூகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து எதை சார்ந்தது அப்படின்றதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்துள்ளீர்கள். மேலும் மலைச்செடியை என்னுடைய ஆலோசிட்டி சார்பாக வாழ்த்துக்கள்.
அருமையான விளக்கம். அவருடைய ஆர்வத்தை முதலில் நான் பாராட்டுகின்றேன். அந்த தலைப்பின் வழியாக சென்று மிக அருமையான கருத்துக்களை பதிவு செய்தார். அவருடைய ஆர்வத்திற்கும் திறமைக்கும் மீண்டும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்து மகிழ்வோம். நன்றி. அருமை அருமை. நன்றி அரியரன் அவர்களே. அடுத்தபடியாக பேச வருபவர் பரணிகா. இவர்கள் வில்லிங்டன் சீமாட்டி கல்வியில் மேம்பாட்டு நிறுவனத்தில் பிஎட் மேக்ஸ் படித்து வருகிறார்கள். இவர்கள் தலைப்பு பேச வருவது சமூக வளர்ச்சிக்கு தேவையானது எது? This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, காட்டுப்பாக்கம். அன்பு வணக்கம். தலைப்பு சமூக வளர்ச்சிக்கு தேவையானது எது? விழிப்புணர்வை விதைக்கக்கூடிய கல்வியா, மக்களை தலைநிமிரச் செய்யும் நிர்வாகமா, பாகுபாடுகளை தகர்த்தெறியும் ஒற்றுமையா? இப்படி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நபரும் முழுமையாக மாற்றமடைந்தால் மட்டுமே இச்சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். இச்சமூகம் தெளிவு பெறுவதற்காக அளிக்கப்பட்ட கல்வி இன்று தேர்ச்சி சதவீதத்திற்கு பின் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்போது கல்வியானது ஒவ்வொரு மனிதனையும் செதுக்கி இந்நாட்டை வளமானதாக மாற்றுகிறதோ அப்போதுதான் இச்சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோமா? ஒற்றுமையாக பெற்ற சுதந்திரத்தை அடைந்து 75 வருடங்கள் கடந்து விட்டோம். அடிமைத்தனத்தை அகற்றிவிட்டோம். மக்களாட்சியை மலரவிட்டோம். ஆனால் பண்பாட்டில், கலாச்சாரத்தில், சமூக நீதியில் மாற்றத்தை ஏற்படுத்தினோமா? சமய வேறுபாடுகளை அகற்றிவிட்டோமா? ஜாதிய கொடுமைகளை அகற்றிவிட்டோமா? எப்போது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக செயல்படுகிறோமோ அப்போதுதான் இந்த சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். நிர்வாகம் என்பது சரியானதை செய்வதிலும் சரியாக செய்வதிலும் தான் உள்ளது. பொருளியல் மேதை ஜே.சி. குமாரப்பா அவர்கள் ஒரு நிகழ்வில் இப்படி கூறுகிறார்: ஒரு பகுதியில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் முன் அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களின் விலா எலும்புகளை எண்ணுவேன். அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு அந்த ஏழை மக்களின் விலா எலும்புகளில் சதைப்பற்று கூடியுள்ளதா என காண்பேன். அப்படி கூடியிருந்தால் அந்த திட்டம் வெற்றியடைந்ததாக எண்ணுவேன் என கூறுகிறார். ஆக ஒரு நாட்டில் நிர்வாகம் எப்படி அனைத்து மக்களிடமும் சமமாக சென்றடைகிறதோ அப்போதுதான் இந்த சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். ஏப்ரல் 29, 2024 அன்று இணையதளத்தில் ஒரு செய்தியை படித்தேன். 4 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த 31 வயது நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை. நாள்தோறும் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் என்ற பேசிக்கொண்டிருக்கும் நாம் பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரத்திலிருந்து மட்டும் விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு பெண்ணுக்கு எப்போது பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதோ அப்போதுதான் இந்த சமூகம் உண்மையாகவே வளர்ச்சி நிலையை அடையும். ஒரு நாட்டின் முதுகெலும்பு அந்நாட்டின் இளைஞர்களே என்கிறார் காந்தியடிகள். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த இளைஞன் நெப்போலியன் தான் ஒரு தேசத்திற்கே சக்கரவர்த்தியானார். ஒவ்வொரு இளைஞனும் தன்னிடம் உள்ள ஆற்றலை எப்போது சிந்தித்து முழுமையாக செயல்படுகிறார்களோ அப்போதுதான் இந்த சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். பசிக்காக ரொட்டி திருடுபவனை தண்டிக்கும் நம் நாட்டு சட்டம் நாட்டையே கொள்ளையடிக்கும் ஊழல்காரர்களை தண்டிக்க மறுக்கிறது. நம் நாட்டில் தண்டனைகள், குற்றங்களுக்கு எப்போது தண்டனைகள் அதிகமாக விதிக்கப்படுகிறதோ அப்போதுதான் இந்நாட்டில் ஊழல்கள் குறைந்து சமூகம் வளர்ச்சி நிலையை அடையும். ஒரு நாட்டின் 300 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் 3 வேளை சாப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டின் ஆகப்பெரிய தொழில் விவசாயம்தான். விவசாயிகள் மட்டும்தான் தான் சம்பாதித்த பணத்தை வங்கியில் போடாமல் உணவு உண்ணும் மண்ணில் போடுகிறார்கள். ஆக இன்றைய நாட்டின் வளர்ச்சிக்கு இளம் விஞ்ஞானிகளை விட இளம் விவசாயிகள் தான் தேவை. இப்படி நம் இன்றைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தேவையானது மக்களை தலைநிமிரச் செய்யும் நிர்வாகமும், விழிப்புணர்வை விதைக்கக்கூடிய கல்வியும், இளைஞர்களின் இன்றியமையாத வளர்ச்சியும், ஒவ்வொருவரின் பசியை போக்கும் விவசாய வளர்ச்சி தான் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி பர்ணிகா. நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயமே ரொம்ப முக்கியம் என்பதனை மிக அருமையாக எடுத்து கூறியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். சமூகம் செயற்பட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. இந்த தலைப்பை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆலோசனை செய்தீங்க, சமூக வளர்ச்சியை பற்றி நாங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வாய்ப்பு நான் உங்கள் இதுக்கு கொடுத்தேன். ஆனால் தலைப்பு நீங்களே தேர்வு செய்யுங்க, அது உங்களால் முடியும், உங்களால் பேச முடியும்னு சொல்லி நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன். ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகலை. மிகவும் அருமையாக அழகாக பேசினீர்கள். அருமை அருமை அருமை. இன்னும் பல தலைப்புகளை நாங்கள் உங்களோடு சந்திப்போம். நீங்கள் இங்கே நிச்சயமாக உங்களுடைய திறமைகளை காட்டலாம். இன்னும் பல தோழிகளை அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சமூக வளர்ச்சிக்கு தேவை மனம் மாற்றமே என்ற தலைப்பில் பேச வருபவர் ஆசு கவி இனியா. இவர் ஓலைச்சுவடி கல்வெட்டியல் ஆய்வாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர். அது மட்டுமில்லாமல் இவர் 8 நூல்களையும் எழுதியுள்ளார். இவரை அன்புடன் பேச வருமாறு அழைக்கிறோம். மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற. அன்புள்ள சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். சமூக வளர்ச்சிக்கு எது தேவை அப்படிங்கிற தலைப்பில் பேசினாங்க. சமூக வளர்ச்சிக்கு கல்வி தேவைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுனா காரணம் வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே சமூக வளர்ச்சிங்கிறது எதில் இருக்குதுன்னா மனிதர்களின் மனமாற்றத்தில் தான் இருக்குது. மனமாற்றம் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ கல்வி இல்லாமல் இருக்கா? நாம் தான் கேரளா தான் முதல் மாநிலத்தில் இருக்குது, அங்கே எல்லாம் சமூக மாற்றம் வந்துருச்சா? இல்லை. கல்வியில் இப்போ எல்லாம் இந்த அதாவது 2020ஆம் ஆண்டுகளில் இப்போ கொரோனா படுத்தின பாடு மக்கள் மனதில் ஒரு புதுவிதமான அலையை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே வன்கொடுமை அது இது இதை பற்றியே தான் பேசுகிறோம். ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கு உதவுனதும் இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் நடந்தது. அப்படியாப்பட்ட ஒரு மனமாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அது நிகழ்ந்தது. அப்போது வெளியில் யாருமே வரல அப்படிங்கிற காலகட்டத்தில் இங்கே தெருவோரங்கள்லேயும் அங்கேயும் இங்கேயும் கடந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான உணவு கிடச்சிது, மருத்துவ வசதி கிடச்சிது. எத்தனையோ மருத்துவர்கள் நோயாளிகளை காப்பாற்றினாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்த அன்பு, பொங்கி வழிந்த அன்பு. இந்த மனமாற்றம் அப்படியே தொடர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இல்லை, அதுதான் இப்போ தேவை. அதனால தான் நான் அந்த மனமாற்றத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். இப்போது கல்வி இருக்குது அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்குதா? அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்குது? கல்வியை கற்க வைக்கிறாங்களே பெற்றோர், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்களே, அந்த பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்குது? நான் தமிழ் மீடியம் படித்தேன், தமிழ் வழி படித்தேன், என் பிள்ளை ஆங்கில வழி படிக்கணும். அப்போ தான் அதுக்கு வேலை கிடைக்கும். முதல்ல தமிழ் வழி படித்தவர்கள் தன் குழந்தைகளை தமிழ் வழியில் படிக்க வைத்திருக்கிறீர்களா? தமிழ் பாடத்தை சொல்லி கொடுத்து சம்பளம் வாங்குற நீங்கள் உங்கள் பிள்ளையில தமிழ் வழியில் படித்து வச்சுருக்கா? முதல்ல தமிழில் பேர் வச்சுருக்கிறீங்களா? இது தமிழ் இனத்திற்கான ஒரு விஷயம். இது தமிழினம் உள்ள எல்லா இனத்துக்காகவும் சொல்கிறேன். மனிதன் மாண்பு மிக்கவன், அவன் மானுடத்துடன் வாழ வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம அற இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், எல்லா வகையான இலக்கியங்களும் எழுதப்பட்டிருக்கிறன. இன்னும் சொல்லப்போனால் உலக வரலாறுன்னு சொல்ல முடியாது, உலகத்திலே முதல்ல தோன்றியிருந்தவன் தமிழன் தான். அவன் தான் உலக மாந்தர்களுக்காக இன்று வரை எழுதி கொண்டிருக்கிறான். வேறு எந்த மனிதனும் அவன் மொழிக்காக, அவன் நாகரிகத்துக்காக, அவன் மண்ணுடைய சிறப்பையும் நாட்டுடைய சிறப்பையும் சொல்கிறதுக்காக தான் எழுதுவாங்க. ஆனால் தமிழ் மாந்தன் மட்டும்தான் உலக மாந்தன் வாழ்வதற்காக இன்று வரையும் எழுதி கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட உலக மாந்தனிடம் அவன் மாற்றம் வரணும். எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு தனிநபரும் மாறினா தான் மாற முடியும். திடீர்னு ஒரே நாளில் உலகம் மாறிடாது. உலகம் என்பது மனிதனுக்குள் அடக்கம், மனிதன் என்பவன் உலகத்திற்குள் அடக்கம். அப்போ அந்த மனமாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தானாக வர வச்சுக்கணும். நான் இப்போ படித்து முடிச்சிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், இப்போ படித்து முடிச்சிட்டேன், நான் மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச, அதாவது ஆதரவு இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க.
விதைகளோட குழந்தைங்க இருக்காங்க, கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைகளை ஒரு மேற்படிப்புக்காக படிக்க வைக்கலாம். அரசாங்கம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் மறைமுகமாக போகுது. அதை தாண்டிய செலவுகள் இருக்குது. கல்வி கட்டணம் இல்லாட்டினா கூட போக்குவரத்து செலவுகள் இருக்குது, அன்றாட செலவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கும் போது உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, அந்த உதவிக்கான பெருமை கிடைக்கும். இப்போ நான் 1.5 லட்சம் பணம் வாங்குறேன், என் குழந்தைங்களை ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறேன், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், அவன் 10 லட்சம் மாதம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறான், திரும்ப இங்கே ஒரு வீடு கட்டுறேன், அவன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறான், இங்கே நான் அனாதையாக கிடக்கிறேன். உண்டா இல்லைங்களா? இவர்களெல்லாம் பணக்கார அனாதைகள். நாம் நினைக்கிறோம் தாய் தகப்பன் இல்லாதவங்க, பொருள் இல்லாதவங்கள தான் நம்ம மட்டமாக நினைக்கிறோம். உண்மையிலே அது கிடையாது. எங்கே ஆதரவு இல்லையோ, பாசம் இல்லையோ, அன்பு இல்லையோ, என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஆள் இல்லையோ, அவர்கள் அனைவருமே அனாதைகள் தான். அதனால் எல்லாருமே தமிழ் வழியை படிங்கிறத விட தமிழ் பண்புகளை படிங்க. நான் இதை உலக மாந்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக விடுக்கிறேன். தமிழை நீங்கள் கற்கும் போது தன்னையும் அறியாமல் மானுடத்தின் மீது அன்பும் காதலும் பிறக்கும். அது தானாக வரும். இப்போ நான் கணிதம் தான் படித்தேன், அடிப்படையில் நான் கணிதம் படித்தேன். அதற்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலேருந்தே திருக்குறள் முழுவதுமாக முற்றுவதில் ஒப்பிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கணிதம் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து மறுபடியும் ஓலைச்சுவடிகள் நோக்கி தான் பின்னோக்கி ஓடிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு லேப்டாப்பு மற்ற வசதிகள்லாம் தெரிஞ்சாலும் ஐயாவுக்கு கூட தெரியும், நான் கையால் எழுதி தான் வாசிப்பேன். என்னுடைய இனிய தோழா பத்திரிகைகளை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற கவிதைகளை நாங்கள் போடுறதில்லை, கையால் எழுதி அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதாவது எழுத்துக்களை மறந்து விடக்கூடாது. அப்படி எழுதும்போது சிந்தனை திறன் ஊறும். அப்படிங்கிறதுனால இந்த மனமாற்றம்ங்கிறது கல்வி. என்கிட்ட கல்வி இருக்கா, நான் 4 பேரை உட்கார வச்சு கல்வி சொல்லித்தரேன் இல்லையா? 4 பேருக்கு என்னால் முடிஞ்சுது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த தேர்வு கட்டணங்கள் எழுத கஷ்டப்படுவாங்க. இப்போ ஒரு தேர்வு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன தேர்வு? இது மூலமாக நான் சொல்கிறேன். தேர்வு அறிவித்து அதன் மூலம் தேர்வு எழுதி மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லது தான். ஒரு தேர்வு எழுதுறதுக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் கட்டணம் வச்சா அந்த மாணவன் எப்படி கட்டுவான்? எப்படி தேர்ச்சி பெறுவான்? இந்த வேலை வாய்ப்புங்கிறது அடுத்த பட்சம் இருக்கணும். ஒரு வேலை வாய்ப்புக்காக வைக்கிற தேர்வே இவ்வளோ மோசமாக இருந்தால் அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ளணும். அதாவது தேர்வு நடத்தும் வாரியத்தை, இது தேர்தல் நடத்தும் வாரியம் இல்லை, தேர்வு நடத்தும் வாரியம், இந்த வாரியத்தின் மூலம் ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மிக 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 தவறு. மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கறது, இலவச கல்வியை கொடுக்கறது முக்கியம். அப்படின்னா அவர்களை தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கிற இவ்வளோ கூடுதல் கட்டணங்கள் வைக்கவே கூடாது. இந்த கட்டணங்களுக்கு பயந்தே, ஏன்னா நான் டிஎன்பிசி ஒரு அகாடமியில் டீச்சராகவும் இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த தேர்வு கட்டணத்துக்கு பயந்தே நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுறது கிடையாது. இதையும் குறைக்கணும். இது அரசாங்கத்திற்கான மனமாற்றம். மக்களுக்கான மனமாற்றம் என்னென்னா, கல்வி கட்டுறவங்க கல்வியை கொடுக்கணும், செல்வம் பெற்றவங்க செல்வத்தை கொடுக்கணும், வீரம் பெற்றவங்க வீரத்தை கொடுக்கணும். விளையாட்டில் நீங்கள் உள்ளவங்க இப்போ அது ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ சச்சின் டெண்டுல்கரும் கபில் தேவும் விளையாட்டுகளில் ரிட்டையர் ஆகிட்டு திரும்ப மற்றவங்களுக்கு விளையாட்டு பயிற்சி கூட வச்சா நமக்கு தெரியுது, பாப்புலராக நினைக்கிறோம். ஆனால் நம்ம தெருவில் ஒரு விளையாட்டு வீரர் இருப்பார். இப்போ அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை செய்வார், இல்லாட்டி ஹைடெக்கில் கணினி தொழில்நுட்ப மிக்கவராக வேலை செய்வார். அவர் விளையாட்டு ஒரு ஆர்வம் மிக்கவராக இருக்குது. அவர் மற்றவங்களுக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுக்கணும். ஆக சமூக வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் மனமாற்றத்தால் தான் முடியும். தான் சமூகத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதை திரும்ப தன் சமூகத்துக்காக வழங்க வேண்டும். இதை அவர்கள் அப்படியே இழந்து விட்டு கொடுப்பதில்லை, தன்னில் இருக்கிற ஒரு பகுதியை கொடுப்பது. தன் குடும்பத்திற்காக எவ்வளவு செலவிடுகிறார்களோ அதை விட ஒரு 2%, 198% உங்கள் குடும்பத்துக்காக உழையுங்கள், 2% சமூகத்திற்காக உழையுங்கள். மனமாற்றத்தின் மூலம்தான் சமூக வளர்ச்சி நடைபெறும் என்று கூறி ஒரு சின்ன வரிடம். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், சமூக வளர்ச்சிக்கு மாற்றம் வேண்டும். தனிநபர் இங்கே மாறிட வேண்டும், தனிநபர் இங்கே மாறிட வேண்டும், மாற்றம் ஒன்றே மாற்றம் காணும். சமூக வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் அருமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளீர்கள். அதாவது தேர்வு கட்டணம் அப்படின்றது ஒன்று தேவையில்லாதது. அது எந்த பள்ளியில் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது கல்வி இப்போ நிறைய இலவசமாக நிறைய கல்விக்காக செலவு பண்ணின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்வுக்கே கட்டணம் வாங்குறது இப்போ புதுமையாக இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும்ன்றது அருமையாக ஆணித்தரமாக எடுத்து கூறியமைக்கு மிக்க நன்றி அம்மா. வணக்கம். அடுத்தபடியாக சமூக வளர்ச்சிக்கு மிகவும் ஆதங்கத்தோடு பேசினார். ஆர்வத்துடனும் ஆதங்கத்துடன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இன்னும் நிறைய கருத்துக்களை தாங்கள் கொண்டு இங்கு பதிவு செய்ய வாழ்த்துக்கள் கூறி
அருமை அருமை, ரொம்ப இன்னும் அழகாக பேசுனீங்க. இன்னும் நல்ல பல கருத்துக்களை நீங்கள் கொண்டு வரணும். அடுத்தபடியாக சமூக வளர்ச்சிக்கு தேவையானது பெண் கல்வியும் பெண்மையும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் டெல்ஜின். இவரை ஹலோ சிட்டியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, காட்டுப்பாக்கம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த உலகத்தில் இருந்து கொண்டு பணத்துக்கும் பணத்துக்கு அடிமையாகவும் பாதாளத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை பார்த்து இந்த சமூகத்திற்கு தேவையானது என்ன என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி விடைபெற விரும்புகின்றேன். இந்த சமுதாயத்திற்கு தேவையானது என்ன என்ன என்பதுதான் என்னுடைய தலையாங்கம். இந்த என்ன என்று பார்க்கின்ற பொழுது உலக மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகள் அவனுக்கு சரியானதாக இருக்கின்றதா என்பதுதான் இந்த என்ன என்பதின் மைய கருத்து. இந்த சமூகத்திற்கு பார்க்கின்ற பொழுது பரந்து விரிந்த சமூகம், பாரங்கும் மனித குலத்தினால் நிறைந்திருக்கின்றது தான் இந்த சமூகம். இந்த சமூகத்தில் எல்லா மனிதனுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உலக நீதி. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்றதா என்பதுதான் என்ன என்பதின் மைய கருத்து. இந்த உலக மனிதனுக்கு முதலாவது என்ன தேவை என்று பார்க்கின்ற பொழுது அவனுக்கு தேவையானது குடும்பம் என்ற ஒன்றுதான் தேவையானது. குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல தாய் தகப்பன், அவன் உடன் பிறப்புகள் என்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு குடும்ப அமைப்பு தான் ஒரு மனிதனுக்கு முதலாவதாக தேவைப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலக மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு அளவிற்கு மேல் வளர்ந்த தன்னுடைய தாயையும் தந்தையும் அநாதை இல்லத்தில் கொண்டு சேர்ப்பவனாக இருக்கின்றான். அதுதான் இந்த உலகத்தில் என்ன என்ற கேள்வி. இந்த மனிதன் அநாதை இல்லத்தில் சேர்க்கின்ற மனிதனுக்கு தெரிவதில்லை, பிற்காலத்திலே நானும் அநாதை இல்லத்தில்தான் என்னுடைய பிள்ளைகளால் கொண்டு சேர்க்கப்படுகின்றேன் என்பதை புரியாமல் செய்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய தவறுகளை புரிய வைப்பதுதான் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு மனிதனுடைய தேவையானதாக ஒன்றாக இருக்கின்றது என்பதிலே ஐயமில்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மனிதன் சமூகத்திற்குள்ளாக போகின்ற பொழுது அவனுக்கு ஜாதி என்ற ஒன்று வந்து விடுகின்றது. அம்பேத்கர் அன்று சொல்கின்றார், ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் பரவட்டும் என்று சொல்கின்றார். இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை ஜாதியே சுற்றி வருகின்றது. அரசியல்வாதிகளை பார்த்தால் ஜாதி ஓட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்திலே இவன் ஒரு திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது இவன் என்ன ஜாதி என்று கேட்கிறார்கள், என்ன மதம் என்று கேட்கிறார்கள். அந்த ஒரு காலத்திலே பெரியார் அவர்கள் கலப்பு திருமணத்தை முன்னிறுத்தி வைத்தார். ஆனால் இன்றைக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்து கொண்டு ஆணவ படுகொலையில் அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சொந்த மகளையே தகப்பன் கொலை செய்கின்றான். தன்னுடைய சொந்த மகளை கொலை செய்துவிட்டு அதே உடலை ரயில்வே தண்டவாளத்தில் வைத்த மகனும் தகப்பனும் இருக்கின்றான் என்பதிலே இந்த சமூகத்திலே உண்மையான ஒன்று. ஒரு காலத்திலே ஒரு ஆணவ கொலையை சொல்வார்கள். தன்னுடைய பாசமாக அன்பாக வளர்த்த மகளை கொண்டு போய் அவளை புளிய மரத்திலே கெட்டி தூக்கிவிட்ட ஆணவ கொலையும் இந்த சமூகத்திலே இருந்தது என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இந்த சாதியை எப்படி நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு யாரிடமும் பதில் இல்லை. நாம் ஒரு மனிதனிடமிருந்து அரிசி வாங்கின்ற பொழுது நமக்கு தெரிவதில்லை அவன் என்ன சாதிக்காரன் என்ன ஜாதிக்காரன் இந்த அரிசியை விளைச்சல் செய்தான் என்று நமக்கு தெரிவதில்லை. ஒரு மனிதனிடமிருந்து காய்கறிகளை வாங்குகின்ற பொழுது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனிடம் ஜாதி பார்த்து பழகுகின்றவர்கள், தெரிந்தவர்களிடம் மட்டுமே ஜாதி பார்த்து பழகின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தெரியாதவர்கள் என்ன ஜாதி என்பதிலே என்ன என்ற ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது
அரசியல்வாதிகளுக்கு கீழாக இருக்கின்ற இந்த என்ன, அரசியல்வாதிகளுக்கு கீழாக இருக்கின்றது என்ன? இலவசத்தை தேடியும் இலவசத்தை நாடியும் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஒரு காலத்திலே கல்வியை இலவசமாக கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இலவச கல்வியும் இருக்கின்றது, ஒருபுறம் பணம் செலுத்தி படிக்கின்ற கல்வியும் இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய அரசியல் தலைவர்கள் சரியாக இல்லாததும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும். எதை தனியாருக்கு விடக்கூடாதோ அதை தனியாருக்கு விட்டுவிட்டு எதை தனியாருக்கு விட வேண்டுமோ அதை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் ஒரு பெரிய எண்ணவாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்தில் அரசியல்வாதிகள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்க்க வேண்டியவர்கள் கூனி குறுகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? மக்களுடைய பணத்தை சுரண்டி வைத்துவிட்டு தானே அடிமையாக இருக்கின்றான் என்பதிலே தான் எந்தவித ஐயமும் இல்லை. எத்தனை கோடி நகைகள் சேர்த்தாலும், எத்தனை பட்டுப்புடவைகள் வைத்திருந்தாலும், எத்தனை விதவிதமான கடிகாரங்கள் இருந்தாலும் மனிதன் கடைசியில் சேர்கின்றது அந்த 6 அடி நிலம் மட்டும்தான். அதுவும் யார் யாருக்கு சொந்தமானது என்று கூட யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு கூட நவீன இயந்திரங்கள் வைத்து எரித்து சாம்பலை மட்டும்தான் கொடுக்கின்றார்கள். அதை இந்த சமூகம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றது? அரசியல்வாதிகளும் தனக்கு தனக்கு என்று சேர்க்காமல் தன்னிடம் இருப்பதையும் பிறனுக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது, கிறிஸ்தவ வேதத்தில், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று இருக்கின்றது. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்றும் இருக்கிறது. அது இறைவனிடமிருந்தே திரும்ப கொடுக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் கொடுத்தாலும் இறைவன் திரும்பத்தான் கொடுப்பார். அவர்களுக்கான வாழ்க்கையில் சுகனும் பலனும் ஆரோக்கியமும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் கொடுக்கின்றவராகத்தான் இருப்பார் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. குடி குடி என்று மனிதன் பேசிக்கொண்டிருக்கின்றானே, அதில் என்னதான் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு வகையான போதை. மனிதன் எத்தனையோ விதமான போதைகளுக்கு அடிமையாக இருக்கின்றான். சிலரை பார்க்கின்ற பொழுது படிப்பதில் போதையாக இருக்கின்றார்கள், சிலரை பார்க்கின்ற பொழுது குடிப்பதில் போதையாக இருக்கின்றார்கள், சிலரை பார்க்கின்ற பொழுது நடிப்பதில் போதையாக இருக்கின்றார்கள், சிலரை பார்க்கின்ற பொழுது பணத்தில் போதையாக இருக்கின்றார்கள். இந்த போதை தன்மையை எப்படி நாம் ஒழிப்பது? அதுவும் என்ன, எப்படி என்று ஒரு கேள்வியாகத்தான் இந்த சமுதாயத்திலே இருக்கின்றது. இதை ஒழிக்க முடியாது. அவனாகவே பார்த்து சுய அறிவினாலே பகுத்தறிவினாலே எப்பொழுது திருந்துகின்றானோ அப்பொழுதுதான் இந்த போதை என்ற ஒன்றை ஒழிக்க முடியுமே தவிர, அதுவும் என்னவாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கின்றது. கண்ணிருப்பவன் பார்க்கின்றான், கண்ணில்லாதவனும் மனக்கண்களினால் பார்க்கின்றான். சமூகத்தில் ஒரு சமய காலங்களில் ஒரு தோழிக்கு, நான் கண் தெரியாத தோழிக்கு ஒரு தேர்வினை எழுதி கொடுக்கலாம் என்று ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்த பொழுதுதான் அந்த கண் தெரியாத தோழிக்கே பல கனவுகள் இருக்கின்றது. மனதில் இருக்கின்ற கனவுகளை எப்படி வெளியே கொண்டு வர முடியுமா என்று ஒரு கேள்வியுடன் என்ன பண்ணலாம் என்று ஒரு தயக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராக ஆக வேண்டும் என்று ஆசையாம். அவருக்கு வழிகாட்டிகள் இல்லையாம். அதற்கு என்ன அண்ணா செய்வது என்று என்னிடம் கேட்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், கேட்டு சொல்கின்றேன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய கால இளைஞர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் எளிதில் தன்னுடைய மரணத்தை தேடி ஓடுகின்றவனாக இருக்கின்றான். எல்லாமே வீடுகளில் இருக்கின்றது, ஆனால் புரியாமல் சமூகத்தில் தேடுகின்றவனாக இருக்கின்றான். அவனுக்கு தேவையான அந்த என்ன என்பது நிலையான அன்பு மட்டும்தான். அன்பை மட்டுமே உலக மனிதனுக்கு கொடுப்போம். உலக மனிதனுக்கு நம்மிடம் இருப்பதையும் கொடுப்போம், நம்மிடம் இல்லாததையும் இயன்றவரிடம் கேட்டு கொடுப்போம். கற்றவன் கல்லாதவனுக்கு அறிவை கற்றுக் கொடுப்போம். பணம் இல்லாதவன் இல்லாதவனுக்கு இருக்கின்ற பணத்திலே கொஞ்சத்தை கொடுப்போம். இந்த உலகத்திலே உணவில்லாதவனுக்கு உணவினை கொடுப்போம்.
இன்னும் ஆதரவற்ற அநாதை இல்லங்களில் இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கும் அன்புதான் தேவை. அந்த என்ன என்ற அன்பை கொடுத்து அன்புடையார் எல்லாம் தமக்குரையார் அன்பில்லார் எல்லாம் என்றும் உரியர் பிறர்க்கு இந்த அன்பை விதைத்து விட்டு இந்த சமூகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நம்மையும் 4 பேர் நினைவில் வைத்திருப்பார்கள். இந்த சமுதாயத்திற்கு தேவையானது என்ன என்றால் அன்பு மட்டுமே தேவை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சமூகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து கொண்டு வந்து இந்த மேடையில் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதங்கம் ஒரு நாள் சரியாகும். கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் முடியும். அது உங்களை போன்ற இளைஞர்களால் முடியும் என்று வாழ்த்தி உங்களை மேலும் இந்த மாதிரியான கருத்தரங்களில் பங்கு பெற அழைக்கின்றேன். நன்றி. அடுத்தபடியாக பேச வருபவர் சமூகத்தின் அவசியம் அரசியல் அமைப்பு சட்ட திட்டம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் கவிஞர் தேவி சந்திரா. இவர்கள் பன்முகம் கொண்டவர்கள். பாடலாசிரியர், எழுத்தாளர், பாடகி, பட்டிமன்ற பேச்சாளர், பல புத்தகங்களின் ஆசிரியர். இதுவரை 25 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். மணிமேகலை பிரசுரம் வெளியீட்டு செய்துள்ளார். இவரை ஹலோ சிட்டியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி மிக சிறப்பான கருத்தரங்கம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் அனைவரையும் வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஹலோ சிட்டி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நிர்வாகி அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இங்கு வருகை புரிந்து பங்கு பெற்று மிக சிறப்பாக பேசிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். மிக சிறப்பாக பேசினார்கள். எனக்கு முன்னால் மாணவி பேராசிரியர்களாக நல்லா பேசுகிறாங்க. இப்போ சமூக வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் சமூகம் என்பது நாம் பயணிக்கின்ற களம், நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற களத்திற்கு வளர்ச்சிகள் தேவை. எதெல்லாம் எந்த அவசியம் அப்படின்னு தான் இங்கே நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். எந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் செல்வதாக இருந்தாலும் அதற்கு சட்டதிட்டங்கள் மிகவும் அவசிய தேவையாக இருக்கின்றது. ஸோ அந்த அரசியல் சட்டதிட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு வளர்ச்சி திட்டங்களை நாம் கொண்டு வர முடியும், அதை பயன்படுத்த முடியும். நாமளாக போயிட்டு எதையும் செய்ய முடியாது. இப்போ சமூகத்திற்கு பல துறைகள் இயங்கினால்தான் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் அனைத்து துறைகளும் இயங்க வேண்டும். கல்வித்துறையாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், விவசாயத்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், அது விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சிகளுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு அரசியல் தேவைப்படுகிறது. அரசியல் என்பது சமூக பணி, மக்கள் பணி. அந்த அரசியலில் வரக்கூடிய அந்த களத்தில் இறங்கக்கூடிய அரசியல் அமைப்பு தலைவர்கள் இன்னைக்கு வாக்கு உறுதிகளை கேட்டு அந்த ஜெயிச்சு தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு அங்கு செயல்படுத்தி காட்ட வேண்டும். இது சமூகம் வளர்ச்சி அடைவதற்கு ஒற்றுமையும் தேவை, அதற்கு தகுந்தாற்போல் வளர்ச்சி திட்டங்கள் தேவை. இதை முக்கியமாக யார் செய்வாங்கன்னு சொன்னால் அரசியல் அமைப்பு தான். ஸோ அரசியல் என்பது சமூக பணி, மக்கள் பணி. அவங்க வந்தாதான் தலைவராக இருந்தாலும், ஒரு சின்ன கவுன்சிலராக இருந்தாலும், ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும், ஒரு குழாயில் தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நகரமன்ற உறுப்பினரை போய் சந்திக்கணும். அவர்கிட்ட தான் அந்த கேட்க முடியும். அதற்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சட்டத்திட்டங்கள் கொடுக்க வேண்டும். கல்விக்கு பல சட்டத்திட்டங்கள் வர வேண்டும். குழந்தைகள் கல்விக்கு முன்னேற்றமான சட்டத்திட்டங்கள் வர வேண்டும். மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் பல சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அது செயல்படுத்தி காட்ட வேண்டும். இதற்கு தான் இங்கே எம்எல்ஏ
நாம் தேர்வு செய்கின்றோம், அமைச்சர்களை தேர்வு செய்கின்றோம். எந்த சட்டத்திட்டம் அங்க வளர்ச்சி செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் இவர்கள் வந்துதான் செய்ய வேண்டும். இவர்கள் ஆணையிடும் பொழுது அந்த நிர்வாகம் அமைப்பு செயல்படுத்த வேண்டும். ஒரு சமூகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த ஒரு செயல் திட்டத்தை நாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் இன்று சமூகத்தில் வளர்ச்சி திட்டங்களை அரசியல் அமைப்பு தான் கொண்டு வருகிறார்கள். பல சட்டத்திட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சட்டமன்றத்தில் பெண்கள் கல்வி முன்னேற்றம், இரண்டாவது சின்ன சின்ன குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சரியான சட்டத்திட்டம் கொண்டு வர வேண்டும். அடுத்தது சமூக வளர்ச்சி என்பது பல தொகுப்புகள் அடங்கியது, 1, 2 அல்ல, எல்லா துறைகளும் இயங்க வேண்டும். அதில் குறிப்பாக சொல்வது கல்வித்துறை. அந்த கல்வித்துறைக்கு பல சட்டத்திட்டங்களை அரசியல் அமைப்பு இருப்பவர்கள், மினிஸ்டர்கள், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் போடுகின்ற அந்த சட்ட திட்ட அமைப்பு மூலமாகத்தான் கல்வி திட்டங்கள் வளர்ச்சி நாம் செயல்படுத்தி காட்ட முடியும். நம்மால போய் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சாதா சமூகம் என்பது பல வளர்ச்சிகளை கொண்டது. அங்கே எதுவுமே நடக்கலைன்னா நம்மால வாழ முடியாது. நம்ம வாழ்ந்து ஆகணும். நாம கொடுக்கிற வாக்குறுதிகளை பெற்று அவர்கள் தலைமையேற்று நடக்கும் பொழுது நிச்சயமாக அரசியல் அமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் எனக்கு அனுபவம் அதிகம். சுமார் 200 பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டில் நடத்திய தனி பெண்மணியாகத்தான் நான் இருந்தேன். 400 பள்ளிக்கு மேல நான் போயிட்டு ஆலோசனைகள் சொல்லியிருக்கேன். இதற்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் அமைச்சர்களையும் சட்டமன்ற எம்எல்ஏக்களையும் நான் சென்று நேரடியாக பார்த்து அனுமதி வாங்க நேர்ந்தது. அதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் என்னால் ஒரு கல்வித்துறையில் சென்று மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்க முடிந்தது. அவர்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு அனுமதியே கிடைத்தது. அப்படி என்றால் அரசியல் தலைவர்கள் முக்கியமானவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் சரியானபடி அந்த வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினால் நிச்சயமாக இந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும். கல்வித்துறைக்கு பல சட்டத்திட்டங்கள் வர வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அதற்கு தகுதியான சட்டத்திட்டத்தை அரசியல் அமைப்பு இயற்றப்பட வேண்டும். இரண்டாவது, தொழில்துறை. தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் கட்டப்பட வேண்டும். படித்த இளைஞர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அங்கே அந்த தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அங்கே சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அரசியல் அமைப்பு சட்டத்திட்டத்தில் தான் கொண்டு வர முடியும். படித்த பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். மூன்றாவது, விவசாயத்துறை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு பின் செல்பவர். அந்த விவசாயம் இல்லை என்று சொன்னால், சேற்றில் இறங்கி கால் பதிக்கவில்லை என்றால் நம்ம சோற்றுக்கு வழி இல்லை. அங்கே சேற்றில் இறங்கி கால் பதித்து ஒரு விவசாயத்தை ஒரு சராசரி ஏழை குடிமகன் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய பல நல்ல சட்ட திட்டங்களை அரசியல் அமைப்பு கொண்டு வந்தால் அவர்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும். அரசியல் சார்பாக சட்டத்திட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றும் பொழுது அந்த விவசாயம் செய்கின்ற விவசாயிக்கு பல உதவிகள் அங்கே கிடைக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னால விழிப்பில்லாம இருந்த நம்ம நாடு விழிப்பில்ல. வெள்ளையர் காலத்தில் அடிமையாக இருந்த நாடு இது. அந்த நாட்டில் விழிப்புணர்வு வர வேண்டும் என்று நினைத்து பல அரசியல் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றும் நாள்தான் குடியரசு நாள் என்று நாம் சொல்கிறோம். அதற்கு தலைமையேற்று நடத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். முதலாக இந்திய குடியரசு நாள் என்று 1950ஆம் ஆண்டு இந்த ஜனவரி 26ஆம் நாள் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திட்டம் உரிமையோடு நமக்கு அதை நிறைவேற்றக்கூடிய நடத்தக்கூடிய நாளாக நமக்கு வந்தது. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திட்டத்திற்கு அம்பேத்கர் அவர்கள் தலைமையேற்றார் முதலாக. அவையெல்லாம் செயல்பட்டு சீராக வறுமை ஆனால் நிச்சயமாக சமூகம் வளர்ச்சி அடையணும் எல்லா துறைகளும். அடுத்தது மருத்துவத்துறை. இன்னைக்கு மருத்துவத்துறையில நம்ம ஒரு டாக்டர் போயிட்டு நம்ம சந்திக்கிறோம். ஒரு அரசாங்க மருத்துவத்துல போனா சரியான முறையில டாக்டரை பார்க்கணும், அவங்களுடைய மருத்துவம் நமக்கு சரியா கிடைக்கணும். அதற்கும் ஒரு சட்டத்திட்டம் வர வேண்டும். வரக்கூடிய பேஷண்ட்டுகளை சரியா கவனிக்கணும். அவர்களுக்கு சரியான முறை மருத்துவம் இல்லை என்றால் அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற சட்டம் கொண்டு வர வேண்டும். அது யார் செய்வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா மினிஸ்டர்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வருகின்ற அந்த சட்டத்திட்டம் தான்.
இரண்டாவது இன்னும் நான் ஒன்று சொல்லணும்னா, பேருந்தில் பயணம் செய்கின்ற இந்த கல்லூரி மாணவர்களுக்கு முதல்ல சட்டம் வரணும். படிக்கட்டில் பயணம் செய்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் பல பேருந்து விபத்துகள் தவிர்க்கப்படும். பேருந்துகள் போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது. போக்குவரத்துக்கு சரியான சட்டத்திட்டம் கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருவாங்க? நாமளா கொண்டு வர முடியும்? அரசியலமைப்பு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாதான் அவங்க செயல்படுத்தினாதான் இங்க வந்து நம்மளால வளர்ச்சியை பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் சரியான பேருந்துகள் போக்குவரத்துக்கு இயக்கப்பட வேண்டும். கதவு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். டிரைவர்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எல்லோருக்குமே அதில் கவனம் இருக்க வேண்டும். அருமையான மாணவ செல்வங்களை 4 மாணவ செல்வங்கள் மதுராங்கத்திலே அவர்கள் பலியானது துடித்து போனேன். நான் அழுதேன். அன்னைக்கு நைட்டெல்லாம் அழுதுட்டேன். எனக்கு இளைஞர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள வாழ்வில் முன்னேற்றத்திற்கு நான் எவ்வளோலாம் செய்யணும்னு கனவு காண்பேன். இளைஞர்கள் வழிகாட்டுதல் நிறைய நம்ம செஞ்சு தரணும். ஒரு வீட்டில் ஒரு இளைஞர் சரியானபடி நிர்வாக அமைப்பை எடுத்தாருன்னா பெற்றோருக்கு கஷ்டம் கிடையாது. பேரண்ட்ஸ் கஷ்டப்பட மாட்டாங்க. உடன் பிறந்த சகோதரிக்கு கஷ்டம் இல்லை. அவர் எடுக்கக்கூடிய பயிற்சி, அவருக்கு ஒரு வழிகாட்டுதலை நாம் செய்து கொடுத்தால் ஒரு இளைஞர் எடுக்கக்கூடிய வளர்ச்சியில் அந்த குடும்பம் எங்க போகும் தெரியுங்களா? பேரண்ட்ஸுக்கு கஷ்டம் இல்லை, உடன் பிறந்த சகோதரிக்கு கஷ்டம் இல்லை, உடன் பிறந்த சகோதரிக்கு திருமணம் நடக்கும் முறையா, பெற்றோர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த இளைஞரோடு வாழ்ந்து செய்வாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் துடித்து ஒரு சாதாரண பேருந்து விபத்தில் சிக்கி பலியாவதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போக்குவரத்துக்கு அரசியலமைப்பு சரியான சட்டம் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். நம்மால முடியாது, அவங்க தானே கொண்டு வரணும். அதனால மிகவும் முக்கியமானது, சமூகத்திற்கு வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது அரசியலமைப்பு சட்டத்திட்டம். வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அதை பதவியேற்கின்ற மினிஸ்டர்ஸும் சரி, எல்லா விதத்திலும் பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் செயல்பட்டால் சமூகம் எங்கேயோ போயிடும் எல்லாவற்றிலும். இன்னொன்று, இந்த சமூகத்தில் நாம் பிறந்திருக்கோம்னு சொன்னா 3 விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, மொழி பற்றுதல் இருக்க வேண்டும். நாம் பேசுகிற மொழி பற்றுதல் இருக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ் ஆசிரியர்களாம் வந்திருக்கீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடினாரு, நான் தமிழ் மொழி வாழ்த்து பாடினேன். அதில் உணர்வு, உரிமை, நம்ம மொழி அப்படிங்கிற உணர்வும் உரிமையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிற மொழி பற்றுதல் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேசப்பற்று இருக்க வேண்டும். இன்னைக்கு தேசத்துக்காக நீங்க பேச வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு பற்றுதல், இது எல்லோருக்குமே இருக்க வேண்டும். தேசப்பற்று, நம்ம நாடு, நாம பிறந்திருக்கோம் இந்த நாட்டில், தேசப்பற்று. மூன்றாவது, இறைப்பற்று. இறைவன் இல்லாம எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. ஆக ஆன்மீகம் என்பது மிகவும் முக்கியமானது. இறைப்பற்று. இந்த 3 பற்றுகளை நோக்கி யார் சென்றாலும் நிச்சயமாக, அதாவது எங்கெங்க என்னென்ன நடக்கணுமோ கண்டிப்பா நடக்கும். அது மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, சமூகம் வளர்ச்சி எங்கேயோ போய் முடிந்துவிடும். எல்லாவற்றிற்கும் காரணம் அரசியல், அரசியல் அமைப்பு, சட்டத்திட்டம். இந்த அரசியலில் யார் வந்து தலைமை தாங்கினாலும், எந்த பதவியில் இருந்தாலும், அது ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வராக இருந்தாலும் சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி முறையாக செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் போடுகின்ற சட்ட திட்டங்களுக்கு நிர்வாக அமைப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் சமூகம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். அது மட்டுமல்ல, மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த இடத்துல குப்பையை கொட்டாதீங்கன்னு ஒரு சட்டம் போட்டு அங்கதான் கொண்டு வந்து கொட்டுவாங்க. சில பேர் மாடியில இருந்து கூட கொட்டுவாங்க. அப்படி இல்லை, தெருக்கள் நம்ம தெருன்னு சொல்லி மக்களுக்கும் அந்த இது தெரியணும், அக்கறை இருக்கணும், பொறுப்புணர்ச்சி இருக்கணும், தெரு சுத்தமா இருக்கணும், நகரம் சுத்தமாக இருக்கணும், நம்ம வீட்டை எப்படி கிளீனா வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் நாடும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சமூக வளர்ச்சிக்கு அவசிய தேவை சரியான அரசியல் அமைப்பு, சட்ட திட்டங்கள். அந்த அரசியலை ஏற்று தலைமை தாங்குகின்ற அத்தனை உள்ளங்களும் சரியாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் சமூகம் சரியான வளர்ச்சியை நோக்கி செல்லும். மொழி பற்றுதல் கிடைக்கும், தேச பற்றுதல் நேராக செல்லும், இறைப்பற்று அது நடக்கக்கூடிய விதத்தில் நடக்கும். இளைஞர்களுக்கு பல வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சமூகம் வளர்ச்சி அடையும். இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, சமூகம் வளர்ச்சி அடைய எது அவசியம். நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்திட்டம்னு சொல்லிட்டேன். நிறைய சட்டத்திட்டம் வரணும். சின்ன சின்ன
குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க சாதாரணமானவங்க இல்லை, அவங்க சாதனைக்காக பிறந்தவர்கள். அது நம்ம நாட்டுக்கு தலைகுனிவு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால் வெளிநாட்டுக்காரன் நம்ம பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏறும். அதுக்கு தான் தேசப்பற்று வேண்டும் என்று சொன்னேன். தேசப்பற்று ரொம்ப முக்கியம். அத ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் காவல் தெய்வம் ஆண் சமூகம் தான். நீங்களே ஆண் சமூகமே காவல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைங்களுக்கு யார் காவல் காப்பது? துடித்து போகின்ற சூழ்நிலை. இரண்டாவது, மது போதை போன்ற பொருள்கள் எல்லாம் விற்பனைகளை தடுப்பதற்கு ஒரு சட்டத்திட்டம் அரசியலமைப்பில் வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் சமூகம் இன்னும் பல மடங்கு வளர்ச்சியை நோக்கி செல்லும். இந்த வளர்ச்சிக்கு போகாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது இந்த மதுவும் போதைப் பொருளும் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை தடுத்து நிறுத்தி விற்பனைக்கு தடை செய்யக்கூடிய சட்டத்திட்டம் வர வேண்டும். அது அரசியலமைப்பு தான் கொண்டு வர முடியும். நாமெல்லாம் போட முடியாது. நம்ம போட்டால் செல்லுபடி ஆகாது. யார் செய்யணுமோ அவங்க செய்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து தகர்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும். அடுத்து தொழில்துறை, பல தொழில் இருக்கு, படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு சரியான சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து தொழில் ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, கல்வி. முதியோர் கல்வியெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு மறுபடியும் அந்த முதியோர் கல்வி சட்டத்திட்டம் கொண்டு வந்தா நிறைய தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்து படிப்பாங்க. இந்த படிக்காதவங்களோடு சேர்ந்து நம்ம மல்லு கட்ட முடியல. சில விஷயம் அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. அதனால அந்த முதியோர் கல்வி திட்டம் கூட அவசியப்படுத்தினா பல நன்மைகள் கிடைக்கும். எல்லாம் சட்டத்திட்டத்தின் மூலமாக கொண்டு வரலாம். அதை நிறைவேற்றி தருவது அரசியல் அமைப்பு தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே நான் ஊர் தலைவர்களை சந்தித்திருக்கிறேன், கவுன்சிலரை சந்திச்சிருக்கேன், மினிஸ்டரை சந்திச்சிருக்கேன், கலெக்டரை பார்த்து பேசியிருக்கேன், சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த இடத்தில் இது இருக்கிறது, இதை செய்து தாருங்கள் என்ற என்னுடைய கடிதங்கள் ஏராளமாக சென்று உள்ளன. ஆகவே தான் தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன், அரசியல் அமைப்பு சட்டத்திட்டம் நிறைய வர வேண்டும். சமூகம் இன்னும் பல வளர்ச்சியை நோக்கி செல்லும். எமக்கு 4வது முறையாக இந்த தொலைக்காட்சிக்கு வர உண்மையிலே நிர்வாகி லோகநாத் சார் ரொம்ப பாராட்டணும். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தது. எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் வணங்குறது சிவபெருமான், உலகத்தை ஆளக்கூடியவர் சிவபெருமான், லோகத்துக்கு நாயகன். அந்த பெயரை தான் அவருக்கு பொருத்தமாக வச்சிருக்காரு. எந்த ஒரு தலைப்பு சொல்லி சார் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடனடியே அதை எடுத்துக்கிறார். அதில் அவருக்கு ரொம்ப பாராட்டு நான் தெரிவிக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். உண்மையிலே கை தட்டுங்க. உண்மைன்னா அப்படி தான் இருக்கணும். எந்த தலைப்பு சொன்னாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். சரிம்மா செய்யலாம். அது திறமையை ஊக்கப்படுத்துறது. அதனால அவர் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். உலகத்தை ஆளக்கூடிய சக்தி இயக்கத்துக்கு நாயகன் சிவபெருமான், அவருடைய பெயரைத்தான் இந்த நிர்வாக தலைவர் வைத்திருக்கிறார். அவருடைய துணைவியார் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா என் புக்கெல்லாம் மணிமேகலை பிரசுரம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பெயர் தான் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க மேலே எனக்கு அதிக அளவு பற்றுதல் எனக்கு அதிகம் ஆச்சுன்னா, இவங்க பேர் உள்ளவங்க தான் நம்ம புக்கையே வெளியீடு செய்கிறாங்க. இது வரைக்கும் 25 புக்குக்கு மேலே நான் எழுதிட்டேன். லேனா தமிழ்வாணன் குரூப்பு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எழுத்துப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, ஒவ்வொரு கோவில்களிலும் ஆன்மீக சொற்பொழிவு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சாருக்கே தெரியும், அவங்களே ஷூட் பண்ணாங்க. சிவராத்திரிக்கெல்லாம் அவங்க தான் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதனால 3 விஷயங்களிலும் நான் கையில் எடுத்திருக்கின்றேன். இந்த 3 விஷயங்களை கையில் எடுத்தவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள், யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, துணிச்சல் மிக்கவங்க. இறைவனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுல ஒரு பங்கு அவங்களுக்கும் இருக்கும். இருந்தால் தான் அது மாதிரி வென்று வர முடியும். இன்னும் பல வெற்றிகளை தமிழ்நாட்டிற்கு நான் கொடுப்பேன். சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல விதத்தில் சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் இன்னும் பல உருவாக வேண்டும். அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய அளவிற்கு தலைவர்கள் வர வேண்டும். தலைவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை கொண்டு செயலாக்கி காட்டும்படி இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்கள். செயல்படுத்தினால்தான் சமூகம் வளர்ச்சி அடையும், மக்கள் பயன்பெறுவார்கள். இது மக்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பல நல்லது நடக்கணும்னு சொன்னா
கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். வளர்ச்சியை நோக்கி நம் சமூகம் செல்லும் என்பதை கூறி வாய்ப்புகள் கொடுத்த நிறுவனருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். நன்றி நன்றி. This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. அடுத்தபடியாக இவர் கவிஞர், பாடலாசிரியர், கவித்துவான் மா சிவகுமார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய கருத்தரங்கத்திற்கான தலைப்பு சமூக மாற்றத்திற்கு தேவை எது, சமூக மாற்றத்திற்கு அல்லது சமூக வளர்ச்சிக்கு தேவை எது என்கிற தலைப்பிலே நான் பேச விளைவது சமூக வளர்ச்சிக்கு தேவையானது மனித நேயமே என்கின்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் ஏன் வேண்டும் மனித நேயம்? இப்போ இங்கே பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க கல்வி, பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை, இதை பற்றின எல்லாமே பேசினாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு உண்டான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் குறைந்தது தான் இந்த தவறுகளுக்கான காரணமே. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் இந்த மனிதநேயங்கிற ஒரு விஷயம் அடிப்படையாக இருந்தால் நிச்சயமாக இந்த தவறுகள், இப்போ அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தால் தவறுகள் குறையும். அந்த சட்டத்திட்டங்களை அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதெல்லாம் புறக்காரணிகள். நான் சொல்வது அகக்காரணி. முதலில் நாம் சரியானவர்களாக நம் மனது நம்மளுக்கான சட்டத்திட்டங்கள் சரியானவையாக நாம் அமைத்து கொண்டால் இந்த சட்டத்திட்டங்களுக்கு தேவையே இருக்காது. எதிரில் வரக்கூடியது எதுவென்று தெரியும். உதாரணத்திற்கு ஒரு பஸ் வருது, நம்ம நேராக போய் எதுலேயும் மோதிட மாட்டோம். நேராக போனால் நமக்கு அது சேதாரம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒதுங்கி நிற்போம். இந்த உணர்வு எல்லா விஷயத்துலையும் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல வரேன். அதற்கு அடிப்படை மனிதநேயம். இப்போ இந்த மனிதநேயத்துக்கு சிறந்த உதாரணம்னா இப்போ நம்ம வரலாறு நெடுக பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரொம்ப சமீபமாக இந்த கொரோனா காலகட்டம், இந்த பேண்டமிக் டைம் வந்தப்போ நிறைய பார்த்தோம். நிறைய பேருக்கு தனக்குள்ள ஒரு மனிதநேயம் இருக்குது, தனக்குள்ள ஒரு மனசு இருக்குங்கிற விஷயத்தை இந்த காலகட்டத்தில் தான் நிறையா மனுஷங்க உணர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவே முத நாள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர்கள் கூட மறுநாள் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும் நிலைக்கு வந்த பொழுதுதான் தெரிந்தது இங்கே அவசியம் தேவைப்படுவது பணமோ பொருளோ அல்ல, ஒரு மனிதநேயம். உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வருதா, பக்கத்து வீட்டுக்காரன் தான் வர முடியும், ஃபாரினில் இருக்க இன்னொருத்தன் வர முடியாது. பக்கத்தில் இருக்க வந்தால் ஒருத்தன் உங்களுக்கு உதவி பண்ணணும். ஸோ அடிப்படையானது மனிதநேயம். இன்றைக்கி ஒரு செய்தித்தாளில் இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாய், வளர்ப்பு நாய், வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு. இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை, குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருந்தது. அந்த குழந்தைகளை போய் எழுப்பி அவங்கள வெளியில் போகிற அளவுக்கு அந்த குழந்தைகளை எழுப்பி விட்டு அந்த பாம்போட சண்டை போட்டு பாம்பை கொண்டுருச்சு. பாம்பு கடிச்சு அந்த நாயை இறந்து போச்சு. இன்றைக்கி அவங்க ஃபுல்லாமே பதாகையெல்லாம் வச்சு விளம்பரங்கள் கொடுத்து அந்த நாயை அடக்கம் பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 அறிவு ஜீவன்கிறோம், அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த நேயம், அந்த மனித நேயம் 6 அறிவு உள்ள மனிதனுக்கு ஏன் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? சக மனிதன் மீதான அன்பும் சக மனிதன் மீதான புரிதலும் குறைந்து போனதே இவ்வாறான தவறுகளுக்கு காரணம் என்பதே உண்மை இல்லையா? அப்புறம் சொன்னாங்க பெண்களுக்கான வன்கொடுமைகள் பற்றி நிறையா சொன்னாங்க. உண்மை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே. அவங்க சொன்னது எதையுமே மறுத்து பேச விரும்பலை, அது உண்மை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு தவறு எங்கே நடக்கிறது, பெண்களுக்கான வன்கொடுமைகள் அப்படின்னா, நான் ஆண்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கான வாய்ப்புகளை, உங்களுக்கான வசதிகளை, உங்களுக்கான தேர்வுகளை சமூகம் தெளிவாக வழங்கி இருக்கிறது. நீங்கள் பெண்கள் இல்லாத சமூகத்தில் படைக்கப்படவில்லை. அதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இல்லாத சமூகத்தில் நீங்கள் படைக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு அதிசய பொருளும் அல்ல, அவர்கள் கொண்டாடப்படவோ போகத்திற்கான பொருள்களோ அல்ல. நீங்கள் அதை முதலில் புரிந்து கொண்டால் இது தேவையே கிடையாது. உங்களுக்கான அழகான தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, நேரடியாக போய் விரும்புகிறேன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க. இப்போல்லாம் வந்துருச்சு, ரொம்ப சாதாரணமாக வந்துருச்சு லிவிங் டுகெதர். நீங்கள் கல்யாணமே பண்ண வேண்டாம், விருப்பப்படியா 2 பேர் இணைஞ்சு வாழ்ந்துருப்போம். அதை சரி என்று வாதிடவில்லை. நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்புக்கு அது சரியான வாதம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படியான வாய்ப்புகளை சமூகம் வழங்கி இருக்கிறதா இல்லையா? பின் எதற்காக
ஒரு 6 வயது குழந்தைக்கும் 60 வயது முதியவருக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் பாலியல் வன்கொடுமை. உனக்கான தேர்வுகள் இருக்கிறது, அதற்கான மாற்று வழிகளை சமூகம் தாராளமாக வழங்கி இருக்கிறது. நீ அதை நோக்கி செல்லலாம். வன்கொடுமை வன்புணர்வுங்கிறது அவசியமற்ற ஒன்று. இந்த அடிப்படை புரிதல் ஆண்களுக்கு அவசியம் தேவை. அதிலும் பிரதானமாக இருப்பது மனித நேயம்தான். ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது, ஒரு பெண் குழந்தையை பார்க்கும் பொழுது தூக்கி கொஞ்சி அள்ளி கொஞ்சி அவர்களை போற்றி அவர்கள் மீதான நம்ம அன்பை தெளிவாக வெளிக்காட்ட முடியாமல் உனக்கு காமம்தான் மேலெழுகிறது என்றால் உனக்கு பிறவிலேயே ஏதோ கோளாறு இருக்கிறது. பிரச்சனை உன்னுள் இருக்கிறது. பிரச்சனை சமூகத்தின் மீது அல்ல. உனக்கு 25 வயது பெண்ணின் மீது வரக்கூடிய காமம் 6 வயது குழந்தையின் மீது வருகிறது என்றால் தவறு உன்னிடம் இருக்கிறது. அங்கே உன் மனித நேயம் செத்து போனது. நீ தயவு செய்து உன்னுடைய மனித நேயத்தை உயிர்ப்பித்துக்கொள். அடுத்ததாக அரசியல்வாதிகளை பற்றி நிறைய சொன்னாங்க. உண்மை, இன்றைய காலகட்டத்திலே அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீதான மனிதநேயம் மிக மிக குறைந்து விட்டது. வெறும் ஓட்டு போடும் இயந்திரமாக, வெறும் ஓட்டுக்காக மட்டுமே. இன்றைக்கெல்லாம் பார்த்தா அந்த பேப்பர்களில் அரசியல்வாதி ஓட்டு கேட்க வந்தால் வடை சுடுறாங்க, அயன் பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க. இவெல்லாம் எங்கே மீன் வறுத்து கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த மாதிரி வந்ததில் பண்ணதில்ல. இன்னைக்கு மட்டும் எல்லாமே பண்ண தெரியுது. வெறும் வெற்று போலியான நடிப்பு. நீங்கள் எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா? இந்த ஜனநாயகம் என்னை பொறுத்த, நான் என்னுடைய கவிதையிலே எழுதியிருக்கிறேன், ஆகச் சிறந்த ஒரு முட்டாள்தனம் எது தெரியுமா? எஜமானர்களை அடிமையாக வைத்திருப்பது. நாம் தான் எஜமானர்கள், ஓட்டு போடுபவர்கள் எஜமானர்கள். இங்கே ஓட்டு போடுபவர்கள் எஜமானர்கள் தான் அடிமையாக இருக்கிறார்கள். விசித்திரமான ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் அப்படியான ஒரு கட்டமைப்பை வழங்கியிருக்கிறது. காரணம், ஜனநாயகம் தவறானதாக நான் சொல்லவில்லை. கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை, கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை தவறாக நம்மளிடையே பதிய வைத்து விட்டார்கள். ஓட்டு போடுவதனால் ஓட்டு மட்டும்தான் நீ போடுவ, அதிகாரம் உன்னை நாங்கள் செலுத்துவோம் என்பதாக அவருடைய கட்டமைப்பு இருக்கிறது. இவர்களிடத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள். நாட்டுக்காக, உண்மையிலேயே மண்ணுக்காக, இயற்கை வளங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, சூழியல் செயல்பாடுகளுக்காக உண்மையிலேயே வாதிடுவர்கள், போராளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் அவர்களை சொல்லவில்லை. இந்த அரசியல்வாதிகளிடையே மனிதநேயம் குறைந்து விட்டது. அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களிடத்திலேயும் ஒரு துளி அளவாவது மனிதநேயம் இருக்கட்டும். அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மனித நேயம் என்பது மனிதன் பிறருக்கு கொடுப்பதால் அது மனித நேயம். நேயம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொது. மனித நேயம், நீ மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக பிற உயிர்கள் மீதான புரிந்துணர்வு உனக்கு மிக அவசியம். உன்னை போலவே பிறரையும் எண்ணணும். உன்னை போலவே ஒரு பூச்சியாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உன்னை போலவே என்ன வேணும். அதுக்காக நீங்கள் என்ன சார் சைவமாக போகணும்னு சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு? அப்படி கிடையாது. உணவு சங்கிலியில் படைக்கப்பட்டவை வேறு, நீ உன்னுடைய வன்மத்தை கக்குவது என்பது வேறு. உனக்கான உணவு பட்டியலில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அதை தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதிலும் கூட அரசியல்வாதிகள் மிக தெளிவாக யார் எதை சாப்பிட வேண்டும், யார் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை கூட முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த விஷயத்தில் கூட உங்களால் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் தயவுசெய்து உங்களுக்காக வாக்கு செலுத்துவதிலோ இல்லை உங்களை தலைவராக நாங்கள் ஏற்பதிலோ மிகவும் வெட்கப்படுகின்றோம். இறுதியாக ஒரே ஒரு வாதத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மிக அதிகமாக நாம் மனிதநேயத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடம் ஒன்று உண்டு. விவசாயம் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நமக்கான உணவை உற்பத்தி செய்துவிட்டு அரை வயிற்று கால் வயிற்று பட்டினியோடு கிடந்து கடன் அடைக்க முடியாமல் கயிற்றிலே தன் உயிரை மாய்த்து கொள்கின்ற அந்த விவசாயிகளின் மீதான நம் மனித நேயம் என்றாவது உயிர்ப்போடு இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் உணவுப் பொருள் என்பது பணத்தை கொடுத்தால், ஒரு கடையில் ஒரு அங்காடியில் சென்று பணத்தை கொடுத்தால் கிடைப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் 85% இன்னும் நம் நாட்டிலே இருக்கிறார்கள். நம் நாடு தான் விவசாயத்தை முதன்மையாக நம்பிய நாடு. கிராமங்கள் விவசாயத்தையுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஆனால் இங்கே கூட ஏதோ பொருளுங்கிறது பணம் கொடுத்துட்டா நம்மகிட்ட கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நாம் இருக்கிறோம். தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நமக்கு வயிறார உணவளிக்கக்கூடிய அந்த விவசாயி கோவணத்தோடு போராடி கொண்டிருந்த போது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை நம் மனசாட்சியின் மீது கைவைத்து நாமளே கேட்டுக்கொண்டால் அடுத்த வேளை சோற்றில் நாம் கை வைக்கும் போது அந்த சாப்பாடு நம்மளுக்கு உள்ளி இறங்காது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக வள்ளுவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் இன்றைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கான செயல்பாடாக இருக்க வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்கள்ட்ட எல்லாம் எது இருந்தால் என்ன, அது எல்லாமே அவங்களுக்கு மட்டும். அன்பு இருக்கவங்கள்ட்ட
எது இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற எலும்பை கூட கொடுத்துருவாங்கன்னு சொன்ன வள்ளுவருடைய வார்த்தைகளை பெருவார்த்தையாக மதித்து அனைவரின் மீது மனித நேயங்களை விதைப்போம். மனிதருள் மனிதராக அவர்களையும் சமமாக மதிப்போம். மனித நேயமே என்றும் மகத்தானது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. அருமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நன்றி. This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. This program is sponsored by AVL Matriculation Higher Secondary School, Kaatupakam. This program is sponsored by இதுவரை கருத்தரங்கம் நடைபெற்றது. இப்போ அது முடிவடைந்து விட்டது. கவியரங்கம் தொடங்க போகிறது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹலோ சிட்டி நிறுவனர், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் அவரை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பழம்பெரும் மொழிகளிலே இனிமையான மொழி நம் தமிழ் மொழி. அப்பேற்பட்ட மொழியை படைத்த படைப்பாளிகள், இன்றைய வாழ வைத்து கொண்டிருக்கும் இன்றைய கவிஞர்கள், புலவர் பெருமக்கள் போன்ற மிகப்பெரிய சான்றோர்கள் அனைவருமே தமிழுக்கு பணியாற்றியுள்ளார்கள். அந்த தமிழை வளர்த்து கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சமூகம் மேம்பட என்ன தேவை அப்படின்ற தலைப்பில் நம்ம இப்போ ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். எல்லாரும் முதல்ல பேசணுங்க, அவங்களுடைய பேரு ஞாபகம் இல்லை, வீரச்செல்வி ரொம்ப அருமையான கருத்து சொல்லியிருந்தாங்க. சமூகம்னா என்ன? அதாவது இன்னைக்கு அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடறாங்க. எந்த விதமான கொள்கையுமே இல்லை. கொள்கைக்காக அரசியலா இல்ல கட்சிக்காக அரசியல்? கொள்கையா சொல்லுங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்காக கொள்கை ரெடி பண்றது இன்னும் ரெடிமேடு மாதிரியே இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு கொள்கை, ஏதாவது சமூகம்ன்றது ஒரு ஊராட்சி இல்லை ஒரு தெருவுன்னே வச்சுக்கோமே. ஒரு தெருவில் ஒரு 20-30 வீடுங்க இருக்கு. இந்த 30 வீடுங்களுக்கு ஒரு என்ன தேவை? ஒரு ரோடு தேவை. இந்த ரோடு தேவைன்றதுக்காக ஒரு அமைப்பு, ஒரு குழுவா அவங்க ஒரு ரோடு போடலாம் அப்படின்ற ஒரு இணைந்து எல்லாரும் செயல்படுறாங்க. ஸோ இந்த செயல்படுறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கமாகி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி. எதுக்காக ஒரு குழு உருவாகுதுன்னா, அந்த ரோடு போடுறது ஒருத்தராக போட முடியாது. அந்த தெருவுக்கு எல்லாருக்குமே நன்மை தேவை அப்படின்றதுனால அந்த ஒரு குழு அன்னைக்கு சிறிய அளவில் அந்த குழு உருவாகுது. அது நாளடைவில் ஊராட்சி, பேரூராட்சி, மாநகரம், இந்த மாதிரி பெரிய அளவில் பெரிய பெரிய நகரங்கள் உருவாகி இதற்கு ஒரு தலைவர்கள், இதுக்கு ஒரு முதல்ல சின்ன குறுகிய வட்டத்துக்கு ஒரு தலைவராக நம்ம அதில் தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்கு பெரிய அளவில் அரசியல்வாதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த தலைவர் என்ன செய்யணும்? மக்களுடைய தேவைகளை தான் பூர்த்தி செய்யணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. இன்றைய தலைவர்கள் தங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த கருத்தரங்கமே நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கிறச்ச என்ன நம்மளுக்கு தேவை? இந்த சமூகத்துக்கு மக்களாட்சி தேவை இல்லையா? மக்களாட்சி, ஜனநாயக நாடு அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம் பெருமைக்கு. ஆனா மக்களாட்சி நடக்குதா சொல்லுங்க? மக்களாட்சின்னா என்ன? முதல்ல
மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. யார் யார் சொன்னது? வெரி குட். மக்களுடைய குறை நிறைகள்லாம் பூர்த்தி அடையணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பூர்த்தி அடையணும்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைய நடைமுறை வந்து முதல்ல வந்து பேப்பரில் இது போட்டு ஓட்டு முத்திரை குத்துற மாதிரி இருந்தது ஒரு முறை. அந்த முறை நல்ல முறை. அடுத்ததாக அந்த இபி இதில் கொண்டு வந்திருந்தாங்க, இபிஎஸ் அந்த இதில், அதுலேயும் போர்ஜரி அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க, ஒரு தரப்பு சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியலாக இருக்குது. ஆனால் இதற்கு சிறந்த முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பேங்க்லேருந்து ஒரு 100 ரூபா எடுக்கிறோங்க, ஓடிபி வருமா வராதா? சுலபமான மெத்தடு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே எலெக்ஷன் கார்டை நீங்கள் ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து, அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்னா ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணணும், வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் அத்தனை பேரோட எலெக்ஷன் ஐடி நம்பராக அதில் போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸல் ஷீட்டில் யாரெல்லாம் ஓட்டு எந்த கட்சிக்கு போட்டாங்கன்றது வீட்டில் எந்தபடியே ஃபோன்லேயே போட்டு போகலாம். இப்போ பல ஆயிரம் கோடி வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகுது. இதுக்காக இவ்வளோ ஊர்வலம், அந்த இடத்துல இவ்வளோ பணம் கொடுக்கறது, இதுக்காக தேர்தல் பத்திரம் வாங்கி வச்சு எம்பிங்களை விலைக்கு வாங்கிறதுக்காக இவ்வளோ பணங்களை வாங்கிறது, இவ்வளவும் நம்மளுக்கு மிச்சம். சுலபமானது. ஓடிபியில் வீட்டிலேருந்தே ஓட்டு போடுங்க. அப்போது என்ன ஆகிடும், நீங்கள் 5 வருஷத்துக்கு ஓட்டு போடணும்னு இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, ஒரு மாதத்தில் ஒரு பிரச்சனை வருதா, 6 மாதத்தில் ஒரு பிரச்சனை வருதா, வீட்டிலேருந்தே ஓட்டு போடுங்க. யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்றது எக்ஸல் ஷீட்டில் அவங்கவுங்க பார்த்துக்கலாம். எல்லாருமே பார்க்க முடியாது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றதை நான் பார்க்க முடியாது. அந்த ஐடி நம்பர் போட்டிருக்காங்களா, அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ப்ரைவசி போயிடும், அதனால் அந்த மாடல் பண்ண மாட்டோம். ப்ரைவசியில் தான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால், ப்ரைவசி போனால் என்னங்க நடக்க போகுது? எல்லாம் என்ன அரசியல்வாதிக்கு மாதிரி கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ப்ரைவசி போனால் அதுலேருந்து பேங்க்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மெத்தடை கொண்டு வந்தாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே மக்கள் வந்து ஓட்டு போடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். நம்ம நியமிக்கிற தலைவர்ன்றது சும்மா ஒரு பேரளவில் தான். அந்த என்ன பிரச்சனைக்காக ஓட்டு நம்ம போடுறோமோ அது வந்து பிரச்சனை முடியணும், அதுதான் நம்மளுக்கு முடியும். அப்படின்றத இந்த சமூகம் மேம்பட என்னென்ன தேவைன்றதை ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருந்தீங்க அனைவருமே. அதில் தேவிச்சந்திரன் மேடம் ரொம்ப ஆர்வமாக எனக்கு இந்த இது வந்து 4 தூண்கின்ற பேரில் வந்து நான் வந்து கொடுத்தது முதல்ல. இதில் கண்டிப்பாக நான் 2 தலைப்பில் பேசுகிறேங்க. அரசாங்கமும் நிர்வாகிகள்லாம் இந்த தலைப்பில் பேசுகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைய தேவை அது. ஏன்னா எலெக்ஷனு வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வருது. இந்த தலைப்பில் எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே இதுவாகிடும்.